இன்னைக்கு என்ன குழம்பு செய்யறதுன்னு ரொம்ப குழம்பி போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம ருசியான குழம்பு செய்து அசத்துங்க. இப்போ வாங்க ஒவ்வொரு குழம்பு ரெசிபியா பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். சுவையான கருவேப்பிலை குழம்பு ரொம்பவே வித்தியாசமான முறையில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை கழுவிட்டு ஃபேன் காத்துல ஈரம் போக உலர்த்தி எடுத்திருக்கேன். கழுவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை கொஞ்சம் நிறம் மாறி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம இப்போ வறுக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. இந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே மண் பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு 2 வரமிளகாய், கூடவே 20 பல்லு போல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் பொடிசாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுமே சரிக்கு சமமாக இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக இதை நம்ம மூடிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, கடைசியாக நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வெல்லம் சேர்க்குறேன். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும். வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா ஓரங்களில் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நம்ம தக்காளி சேர்க்கல, புளி தண்ணி சாறு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான முறையில் நல்ல சுவையாக இருக்கும். சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் கருவேப்பிலை குழம்பு உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உடம்புக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தும் கிடைக்கும். முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நல்லது. ஆந்திரா ஸ்டைல் கோங்கரா தொக்கு, அதாவது புளிச்சக்கீரை தொக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இது கொஞ்சம் சிவந்து வரட்டும். அடுத்ததான் ஒரு 25 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி மிளகாய் நிறைய சேர்த்தாதான் இந்த தொக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். காரணம், புளிச்சக்கீரை நல்ல புளிப்பு சுவையாக இருக்கும். அதனால எந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி வேற லெவலாக இருக்கும். இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதே கடாயிலே மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. அடுத்ததான் நான் ஃப்ரெஷ்ஷாக பறித்த புளிச்சக்கீரையை ஒரு 2 தடவை அலசிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணலை, எதுவும் பண்ணலை, நேரடியாக அப்படியே தான் சேர்க்க போகிறேன். காம்புகள் இருந்தால் அந்த காம்புகளை மட்டும் கட் பண்ணிக்கங்க. கீரை கடைகள்லாம் கீரை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கட்டு அளவுக்கு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. பட்டுன்னு சுருங்கி வந்துடும் இந்த கீரை. இப்போ இதில் ஒரு 3 தக்காளி பழம், மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா சுருண்டு அந்த தக்காளி எல்லாம் கலந்து சூப்பராக வந்திருக்கு. புளி சேர்த்து செய்வாங்க சில பேர், ஆனால் தக்காளி சேர்த்து செய்து பாருங்கள், அதனுடைய டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா அழகாக சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. லைட்டாக நம்ம விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ அதனுடைய நிறமும் நல்லா மாறி இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வாசனை வீடு முழுவதுமே நிரம்பி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுங்க. ஒரு அருமையான கோங்கரா தொக்கு, புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டீஸ்பூன்
கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு வரமிளகாய் 2 உடைச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. கடைசியாக ஒரு 5-6 பல்லு பூண்டை தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து அதில் தாளிப்புக்கு மாற்றிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், அருமையான ஆந்திரா ஸ்டைல் கோங்கரா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கருப்பு கொண்டக்கடலையை பயன்படுத்தி கறி குழம்பு சுவையில் ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 4 கிராம்பு, 1 இன்ச்சு சைஸில் பட்டை, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடைசியாக 6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ இது கொஞ்சம் வறுபட்டு வந்துடுச்சு. அடுத்ததாக ஒரு 25 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 இன்ச் சைஸில் இஞ்சி, 8 பூண்டு, இதை கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு வதக்கிக்குங்க. நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கடைசியாக இது கூட நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு குக்கர் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ இதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, கூடவே கொஞ்சமாக கற்பாசி சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக நான் இன்றைக்கி 150 கிராம் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை நைட்டே ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். வேகலாம் வைக்கல, அப்படியே தான் பயன்படுத்துகிறேன். இதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். சரியாக 4 விசில் வரட்டும். அவ்வளோதான், 4 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். திறக்கும் பொழுதே நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்குது. கறி குழம்பே தோற்று போகும், அந்த அளவுக்கு ஒரு வாசனை. அவ்வளோதாங்க, சுவையான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீடுகளில் ஹோட்டலுக்கெலாம் போனோன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சாம்பார் தருவாங்க. அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதனுடைய நிறமாக இருக்கட்டும், மணமாக இருக்கட்டும், சுவையாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். நான் 5 பேருக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் செய்ய போகிறேன். அதற்கு முதல்ல இந்த சைஸில் புளி எடுத்துருக்கேன். ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது புளி, இந்த சைஸ் மட்டும் போதும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எப்படி இருந்தாலும் சாம்பார் செய்கிறோன்னா கண்டிப்பாக சாதம் செய்வோம்ல, ஒரு 3 தடவை 4 தடவை அரிசியை கழுவின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வைப்போம்ல, அந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறின அரிசி தான் இது. அந்த தண்ணீரை மட்டும் நம்ம இப்போ வடிகட்டிக்க போகிறோம். இந்த தண்ணீர் தான் இதில் முதல் டிப்பு. இந்த தண்ணீர் தான் அந்த சுவையை பல மடங்கு கூட்டும். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கடாயில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 15 போல் வெந்தயம் சேர்த்துக்குங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறது கிடையாது. இப்போ இதில் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே 10 போல் சின்ன வெங்காயம் 2ஆக வெட்டிட்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் கல்யாண சாம்பார் அப்படின்னாலே கண்டிப்பாக சின்ன வெங்காயம் பயன்படுத்துவாங்க. அதுதான் அந்த சாம்பாருக்கே உரிய ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு
ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இது ஒரு டிப்பு, நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அடுத்ததாக வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு சிவந்து வரட்டும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ அதையும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய், ஒரு கேரட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு 7-8 போல் பீன்ஸ், ஒரு கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இந்த காய்கறிகள் வந்து நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு இதில் மாங்காய் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது நீர் காய்கறிகள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது, இந்த சமயத்தில் சேர்த்தா கரைஞ்சிரும். அதனால் நம்ம அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறிகள் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம்ல, அது வந்து ஒரு நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். இந்த இடத்துல அது சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம அரிசி கழுவுன தண்ணி வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்குங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காய் பொடி சேர்த்துக்குங்க. நம்ம மறுபடியும் உப்பு பெருங்காய் பொடி கடைசியாக சேர்க்க தான் போகிறோம், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா அந்த காய் வந்து கிட்டத்தட்ட 80% வந்து நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு வந்து ரொம்ப மசிய வேக வச்சிடக்கூடாது. அதாவது அங்கங்கே பருப்பு அப்படியே திரியாக தெரியணும். அப்போ தான் வந்து அந்த சாம்பாரினுடைய அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு பாதி போல் மாங்காய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது அந்த மாங்காய் கரையாது, அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணீர் கூட அந்த பருப்பு, இந்த இடத்துல நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, ஏன்னா காய்கறிகள் கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. மாங்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ பாருங்க, சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அடுத்ததா இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு பெருங்காய் பொடி சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது பெருங்காய் பொடி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக கருகி போயிடும், சாம்பார் டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இது ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இது நம்ம ஃபைனலாக இதில் தாளித்து கொட்டிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவுனீங்கன்னா அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். செய்யும் போதே 2 தெரு மணக்குன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்ல வாசனையும் வரும். நீங்கள் ஹோட்டலில் கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதே டேஸ்ட், அதே மனம், அதே சுவை அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் நல்ல மணக்க சுவையான வித்தியாசமான முறையில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கிலோ அளவுக்கு முட்டைகோஸை ரஃப்பாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே 5 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸில் புளி. புளியில் வந்து அந்த நார்லாம் இருக்கும்ல, அதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இது வந்து ஒரு 300 ml அளவுக்கு இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 3-4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பூக்க வெந்திருக்கு. இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்த பிறகு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, இது வந்து ஒரு நல்ல நிறம் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, அது வந்து 2 டீஸ்பூன், இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு மிளகாய் பொடி வந்து கரிஞ்சிராம லைட்டா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டா கலந்து விட்டுட்டு அதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம், அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல ஃபர்ஸ்ட் கொதிக்க வைக்கணும். இடையில எடுத்து கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி மூடி வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா மேலே வந்து தெறிக்க வாய்ப்பு இருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நல்ல இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் அழகா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான், நல்ல சுவையான முட்டைகோஸ் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தல. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த குழம்பை மறுநாளும் வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடும் போதும் அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த குழம்பு எதுல செஞ்சீங்கன்னு கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான கோவக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்கும். இல்லைனா இட்லி தோசை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் 10 போல சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும். அடுத்ததான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. மேக்சிமம் பிஞ்சு கோவக்காவா பயன்படுத்துங்க. இப்போ எல்லாமே லைட்டாக கொஞ்சம் அந்த பழுத்த மாதிரி முத்தின மாதிரி தான் கிடைக்குது. இப்போ இதை 2ஆக வெட்டிட்டு அதையும் மறுபடியும் 2ஆக வெட்டிக்கோங்க. ரொம்ப பழுத்ததாக பயன்படுத்தாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செங்காயாக இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப மெல்லியதாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் கோவக்காயை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த கோவக்காய் வதங்கி வரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. கோவக்காய் நல்லா வதங்கி வரும்போது தான் நல்லா வெந்து வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்போ அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அதனால நான் 4 சேர்க்குறேன். உங்ககிட்ட காரமான பச்சை மிளகாய் இருந்ததுன்னா 2 மட்டும் சேர்த்துக்கங்க, சரியானதாக இருக்கும். 6 சின்ன வெங்காயம், 10 போல கருவேப்பிலை இலைகள். கடைசியாக 1/4 கப் தேங்காய் துருகல், 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ தனியாக இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80% அந்த காய் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது சேர்த்துடலாம். கூடவே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் புளி தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை இப்போ நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓரங்களில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. காயும் நல்லா வெந்திருக்கு. நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இது இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள், அடுத்ததாக பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக சிவந்து வரணும். லைட்டாக கண்ணாடி பதம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இது நம்ம மறுபடியும் கொதிக்க வைக்க போகிறது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி சிவந்து வரணும். இப்போ 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அந்த மிளகாய் பொடி பச்சை வாசனை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துட்டோம். அவ்வளோதான், மணக்க சுவையான கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாய் பொடி ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம்